அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் மேற்கொண்ட கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக சிற்றரசு அவர்கள் களத்தில் இருக்கார். அவரிடமே சில கேட்டுப்போம். மூலம் வாழ்த்துக்கள். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரியான எங்களை வேணா இப்போ நிறைய எதிர்க்கட்சியை சேர்ந்தாலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எப்பவும் வச்சிருப்பாங்க. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? தொடர்ந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் செஞ்சிருந்தாலும் கூட எது இங்கே வந்து செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா? அதுக்கு எப்படி வாக்குறுதிகள் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போக போறீங்க? அண்ணா நகர் சட்டப்பேரவை தொகுதி பொறுத்த மட்டிலே பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்கின்ற பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். உயர்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் என 3 பிரிவுகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுதி மக்களை பொறுத்த மட்டிலுமே எப்பொழுதுமே ஒரே ஒரு மனப்பான்மை மட்டும் உண்டு. மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நபரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது யாரெல்லாம் நின்று வென்றார்கள் என்பது நம்ம எல்லோரும் அறிவோம். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார். அந்த வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி மக்கள் எளிதில் அணுகுகின்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் எதையும் எளிதில் பேசக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் நிச்சயமாக இருப்பேன். இப்போ பிரச்சாரத்தை வந்து இப்படி எந்தெந்த மாதிரியான வழியில் வந்து போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ண போறீங்க? அரசியல் களம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த அரசியல் களத்திலே எல்லா தரப்பு வாக்காளர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கழக தலைவர் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டிருக்கின்றார். அதையும் தாண்டி ஏற்கனவே எங்கள் கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இல்லங்கள் தோறும் சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு வாக்காளர்களை குறைந்த தடவை 5 தடவையாக சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கின்றோம். பொதுநல சங்கங்களாக இருக்கட்டும், வியாபாரிகள் சங்கங்களாக இருக்கட்டும், விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி சிறுபான்மையினர் மக்களாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து வாக்குகளை சேகரிக்கின்றோம். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த திராவிட மாடல் அரசு செய்த சாதனைகள், அதையும் தாண்டி இந்த சாதனையின் மூலமாக பயன்பெற்ற பயனாளிகள் அவர்களையும் சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மக்களிடத்திலே காண முடிகின்றது. குறிப்பா வந்து எதிரணியினர் வந்து பல்வேறு அவங்களும் ஒரு தேர்தல் வியூகம் அமைச்சிருப்பாங்க. அவங்களை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? களத்தில் எதிர்கொள்ள போறீங்க? 5 ஆண்டு காலத்திலே செய்திருக்கின்ற சாதனைகள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சாதனை. உங்களுக்கே தெரியும், கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில இந்த அண்ணா நகர் தொகுதியோட நிலைமை என்னன்னு தெரியும். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அண்ணா நகர் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குன்னு தெரியும். அப்ப அந்த செய்த சாதனைகளை நாங்கள் சொல்லி மக்களிடத்தில் நாங்கள் வாக்குகளை சேகரிக்கின்றோம். குறிப்பா தாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி மக்கள் மத்தியில் வாக்களை சேகரிப்பதாக உறுதி கூறுகிறார். சுந்தருடன் அன்பழகன்.